வணக்கம். இந்த வீடியோல கடக லக்னம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க கடக லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ராகு 8ஆம் வீட்லயும் கேது 2ஆம் வீட்லயுமே பயிற்சி ஆகுது. இப்போ முக்கியமா நீங்க கடக ராசி கடக லக்னமா இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்றதான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு 8ஆம் வீட்டுல போகும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்தும் சரி உங்களுடைய மனசும் சரி உங்க குடும்பமும் சரி ஒரு சமநிலையில இருக்கவே இருக்காது. முதல் விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய செலவு எல்லாமே வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க கிட்ட வந்து வயசானவங்க இருந்தாங்க, இப்போ எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து வயசானவங்க மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப உடம்பு படுத்திகிட்டே இருக்கும். அதனால நீங்க கடக லக்னம், முக்கியமா கடக லக்னமா இருந்தீங்க இல்ல கடக ராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ராகு கேதுக்கு பண்ணியே ஆகணும். டெய்லி முடிஞ்சா என்னால பூஜை பண்ண முடியலன்னா விளக்காச்சி ஏத்துங்க. இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் உண்மையாகவே கடக லக்னக்காரர்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான டிரான்சிட்னு சொல்லலாம்.